வணக்கம். கோவையில் ஜனநாயகன் திரைப்படத்தின் முன்பதிவு தொடங்கிய ஒரு சில நிமிடங்களில் அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்தது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வருகின்ற ஜனவரி 9ஆம் தேதி உலகம் முழுவதும் நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாக உள்ளது. விஜயின் கடைசி படம் என அறிவிக்கப்பட்ட சூழலில் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இதற்கான டிக்கெட் முன்பதிவை பெரும்பாலான திரையரங்குகள் நேற்று இரவு தொடங்கியிருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக கோவையில் இருக்கக்கூடிய கேஜி திரையரங்கம் மற்றும் பிராட்வே திரையரங்கம் நேற்று இரவே டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய தொடங்கியிருந்தாங்க. தொடங்கிய ஒரு சில நிமிடங்களே அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்தது. குறிப்பாக கேஜி திரையரங்குகளை நண்பகல் 12 மணியிலிருந்து 4 காட்சிகள் போடுவதற்கான அந்த டிக்கெட் நேரத்தை அறிவித்து அந்த டிக்கெட் முன்பதிவு முடிந்திருக்கு. அதே சமயம் பிராட்வே திரையரங்கத்தில் காலை 7 மணியிலிருந்து காட்சிகள் ஒளிபரப்பு செய்வதற்கு அந்த டிக்கெட்டுகளை விற்று தீர்த்திருக்காங்க. இது குறித்து அவர்களிடம் கேட்ட பொழுது திரையரங்கம் சார்பில் சிறப்பு அனுமதி பெற்று வைத்திருப்பதால் நாங்கள் அந்த காட்சிகளை ஒளிபரப்பு செய்வதற்கான டிக்கெட் விற்பனையை தொடங்கியிருக்கோம் என தெரிவிச்சிருந்தாங்க. அதே சமயம் ஏராளமான திரையரங்குகள் இன்று முதல் டிக்கெட் முன்பதிவை தொடங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் காலை 9 மணிக்கு சிறப்பு காட்சி ஒளிபரப்பு செய்வதற்கு தமிழ்நாடு அரசு தரப்பில் அனுமதி வழங்கியவுடன் காலை 9 மணி காட்சிக்கு அனுமதி கொடுக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி அனுமதி கிடைத்தவுடன் உடனடியாக அந்த 9 மணி சிறப்பு காட்சிகளுக்கான முன்பதிவும் தொடங்கும் என சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கடந்த முறை விஜயின் படங்களை விஜயின் மக்கள் இயக்கம் அல்லது தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி சார்பாக அந்த முதல் காட்சியை ரசிகர் ஷோவாக வாங்கி அவர்கள் அவர்களுடைய ரசிகர்களுக்கு விற்பனை செய்து அந்த டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்வார்கள். அதன் ஒரு பகுதியாக தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியை தொடங்கி 2 வருடங்களாக விஜய் செயல்பட்டு வருகிறார். இதுதான் அவருடைய கடைசி படம் என அறிவித்திருக்கிறார். இதன் காரணமாக அந்த ரசிகர் ஷோவுக்கான அந்த காட்சிகளின் டிக்கெட்டுகளை இவர்களே வாங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனுடைய டிக்கெட்டுகளின் விற்பனையும் தொடங்கியிருக்கு. 1000 முதல் 1500 ரூபாய் வரைக்கும் அதனுடைய விலையை சொல்லியிருக்கிறார்கள் என தகவல்கள் வெளியாகி இருக்குது. இருப்பினும் ஜனநாயகன் படத்திற்கான எதிர்பார்ப்பு அதிகரிக்கக்கூடிய சூழலில் படத்தை முன்பதிவு செய்வதற்கு அவர்களுடைய ரசிகர்கள் முந்தியடித்து அனைத்து திரையரங்குகளிலும் காத்திருக்கக்கூடிய காட்சிகள் காணப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் நேற்று இரவு பிராட்வே திரையரங்குகள் ஏராளமான ரசிகர்கள் டிக்கெட்டை விற்பனை செய்வதற்கு காத்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.